திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் திருச்சதகம், அதில் 9வது பகுதி. இப்பொழுது நாம் 86வது பாடலை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக சென்ற பாடலின் கருத்தை சிந்தித்துவிட்டு இதை தொடரலாம். மான் போன்ற நோக்கினையுடைய அம்பிகையை தனது பங்காக உடைய சிவபெருமானே, மறையும் மறைகளின் முடிவாக இருக்கக்கூடிய உபநிடதங்களும் தெரிந்து கொள்ள முடியாத மறைப்பொருளாக இருக்கக்கூடியவனே, தேனாகவும் அமுதமாகவும் சிந்தைக்கு எட்டாதவனாகவும் இருக்கின்ற பெருமானே, சிறியவனாகிய நான் செய்கின்ற பிழைகளையெல்லாம் பொறுக்கின்ற பசுபதி, உன்னுடைய அடியவர்கள் எல்லோரும் சிவபுரம் நோக்கி உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தார்கள். ஆனால் நானும் பொய்யும் சிவபுரம் வந்து அடைய முடியாமல் அதற்கு புறம்பே நின்றுவிட்டோம். அப்படி சிவபுரத்திற்கு வந்து அடைய முடியாமல் போன இந்த நிலையை நினைத்து உன்னை சில சொற்களால் கடிந்து கொண்டேன். அதை குழந்தை ஒரு தந்தையை பார்த்து கோபத்தில் பேசுவதாக நினைத்து கொண்டு கருணை கூர்ந்து உன்னுடைய திருவடி காட்சியை, சிவபுரத்திற்கு நானும் வந்து சேர்கின்ற வழியை எனக்கு அருளி உனது தரிசனத்தை தருவாயாக என்று 85வது பாடலிலே சுவாமிகள் சொன்னார்கள். இப்போ நம்ம 86வது பாடல். புறமே போந்தோம் பொய்யும் யானும், மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான், அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார், சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. இதில் கொண்டு கூட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிவனே அப்படிங்கிறத முன்னாடி எடுத்துக்கணும். அடுத்தது நின்னை, அறவே நின்னை சார்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார், அந்த 3வது வரி, அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார். அப்புறம் 4வது அடி அடுத்தது, சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தார். அதுக்கு அடுத்ததாக யானும் பொய்யும் புறமே போந்தோம், யானும் பொய்யும் புறமே போந்தோம். அதுக்கு அடுத்தது யான் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன். இப்படி கொண்டு கூட்டு செய்து கொண்டால் பாடல் எளிமையாக புரியும். இப்போ பதவரை சொல்லும் பொழுதும் அதே முறையில் தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து அந்த கொண்டு கூட்டை மறுபடியும் சரியாக பண்ணிக்கலாம். சிவனே இன்னையே அறச் சேர்ந்த அடியார். அறன்னா அந்த இடத்துல பொருள் முழுமையாக அப்படின்னு அர்த்தம். நின்னையே அறச் சேர்ந்த அடியார், சிவபெருமானே உன்னையே முழுதும் உரிமையாக சார்ந்த அடியார், மற்றொன்று அறியாதார், பிரிதொன்றையும் அறியாதவராய். சிவபெருமானை அறிஞ்சிட்டா அப்புறம் ஒன்றும் தெரியாது, உலகமே காட்சிக்கு வராது. சிறவு செய்து வழிவந்து நின்றாள் சேர்ந்தார். சிறவுன்னா சிறப்பானது, சிறந்த செயல்கள், சிறப்பான செயல்கள், சிறந்த செயல்களை செய்து உன்னுடைய திருவடியை வந்து அடைந்தார்கள். யானும் பொய்யும் புறமே போந்தோம், நானும் பொய்மையும் சிவபுரத்திற்கு புறம்பாக நின்றுவிட்டோம். யான் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லாவண்ணம் பெற்றேன். நான் மெய்மையாகிய அன்பை பெறுவதற்கு ஆற்றல் இல்லாத தன்மையையும் அடைந்திருக்கிறேன். மெய்யை பெறுவதற்கு அன்பு வேணும், அந்த அன்பை கூட பெறுவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பொழுது சிந்தனைகளை பார்க்கலாம். சிவனே நின்னையே அறச் சேர்ந்த அடியார். சிவபெருமானே உன்னையே முழுதும் உரிமையாக சார்ந்த அடியார். சிவன் அப்படின்னாலே தன்னை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு
இனிமையை செய்பவன், மங்களத்தை செய்பவன், ஆனந்தத்தை அருள்பவன் அப்படின்னு பொருள். சிவனை போய் யார் நெருங்குகிறார்களோ சேர்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் மங்களகரமான வாழ்க்கையை தருவான். எல்லா விதமான நன்மைகளையும் அருள் புரிவான். சிவபெருமான் ஒருவன் மட்டுமே மங்கள குணமுடையவன். யார் மங்களகரமான முழுமையான மங்களகரமான குணமுடையவர்கள்னா, அறியாமை நீங்க பெற்றதெல்லாம் மங்களகரமான குணமுடையது. சூரியன் இருக்குன்னா சூரியனிடம் ஒரு சிறிது இருள் கூட அண்டாது அவருடைய சந்நிதியில். சூரியன் முற்றிலும் ஒளிமயமானவன். உதாரணம் காட்டினா அதான் காட்டலாம். அப்படி சிறுவருமான் அறியாமையே இல்லாதவன். அப்போது எப்பொழுது அறியாமை வருகிறதோ அங்கு குறைபாடு உண்டாயிடும். நம்மெல்லாம் குறைபாடு உடையவர்கள் என்பதற்கு வெளி உலகத்தில் இப்போ நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு இறையருள் கிடைக்கவில்லை அப்படின்னா, நம்மிடம் அறியாமை இருக்கிறது, அந்த குறை இருக்கிறது, உயிரிலே அந்த குறை இருக்கிறது. குறைவில்லாத மங்கள குணங்களை உடையவன் சிவபெருமான். அவனிடம் ஆணவமலம் எந்த விதத்திலும் நெருங்காது. நிறைமலம் அனாதியின் நீங்கி நிற்றலின், எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆணவமலம் சிவபெருமானமை பற்றவே பற்றாது. அதிலிருந்து அவன் நீங்கி நிற்கின்றான். அதனால் மங்கள குணமுடையவனால் ஒரு குறையும் இல்லாததுனால, அறியாமையே இல்லாததுனால, ஒளிப்பொருளாக இருக்கிறதுனால, பரஞ்சோதியாக இருப்பதனால சிவபெருமானை எல்லோரும் சிவன் அந்த லட்சணங்களெல்லாம் நான் சொன்ன லட்சணங்களையெல்லாம் உடையவனாக இருப்பதனால பெருமானுக்கு சிவன்னு பேர். மங்களகரமானவன், மங்களத்தை செய்பவன். அவன் இருக்கிற இடமெல்லாம் மங்களகரமாக விளங்கும். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும்? மனிதர்களாக பிறந்தவர்கள் மாற்ற மனம் கழிய நின்ற மறையோன், மறையீர் அறியா மறையோன். அதனால் அவனை நம்மளால் அவனுடைய பெருமையை சொல்ல முடியாது. இருந்தாலும் பெரியவர்கள் தான் கண்டதை, தன்னுடைய அனுபவங்களை நமக்கு நாம் உய்வடைவதற்காக சொல்லி இருக்கிறார்கள். குறைவிலா மங்கள குணத்தனாதலின் நிறைமல மனதின் நீங்கி நிற்றலின் அரைகுவர் சிவன் என, அரைகுவர்னா சொல்லுவார்கள்னு அர்த்தம். அரைகுவர் சிவன் என அறிவின் மேலவர் இறையவன் பெருமையை யாவர் கூறுவர்? யாரால் சொல்ல முடியும்? இப்போ சிவனே நின்னையே சார்ந்த அடியார் யார்? இப்போ சிவனுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். அடியார் யார் அப்படின்னா, தன்னுடைய அடியார்னு எல்லாரையும் நம்ம போட்டுக்கிறோம். சில பேர் சொன்னால் அடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியாருங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. அதுக்கு அந்த சொல்லுக்கு முழுமையாக ஒரு பொருள் இருக்குது. யார் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சிவபெருமானுக்கு அடைக்கலமாக தந்து விடுகிறார்களோ அவர்கள் அடியவர்கள். இன்னொன்று, சிவபெருமான் நமக்கு எஜமானன், நம்மை அவன்தான் வழி நடத்துகிறான், அவன்தான் நமக்காக அறிகிறான், அறிவிக்கிறான், காட்டுகிறான், காணுகிறான். அவன் தான் காணுறான். நினையுமா நினைன்னு காலையில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ எல்லாம் நமக்காக தான் அவன் செய்கிறான். அவனையன்றி நமக்கு ஒரு செயலும் இல்லை. என் செயலாலாவது யாதொன்றும் இல்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அடியவர்கள். அடியவருடைய இலக்கணம் இது. அவனுடைய அடிமையாக தன்னை நினைத்துக் கொள்பவர்கள், அவனன்றி ஒரு செயலும் இல்லை என்று அவனுடைய செயலே நடைபெறுகிறது, அவனுடைய சங்கல்பத்தினால் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான், இதில் உறுதியாக இருக்கணும். நம்ம செய்கிறோங்கிற எண்ணம் ஒரு சிறிதும் வரக்கூடாது. அடிமையாக உடையவன், அடிமை தன்மையை உடையவன் அடியவன். சிவபெருமானுக்கு அடிமைத்தன்மையை மனதாலே ஏற்றுக்கொள்கின்றவன் அடியவன். அவனுடைய அப்படி ஏற்றுக்கொண்டு அவனுடைய திருவடியை சிந்தையில் வைக்கின்றவன். உன்னுடைய திருவடி தாமரையினாலே தான், உன்னுடைய திருவருளினாலே தான் எனக்கு இந்த பிரபஞ்ச மனத்தில் இந்த எல்லாம் நடக்குது என்று அவனுடைய திருவடியை மனதில் வைக்கின்றவன், அடியை நினைத்திருக்கிறவன் அடியவன். அந்த அடி எதுன்னா, சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலானவன், அவனே எல்லாவற்றையும் செய்கிறான், செய்விக்கிறான் என்பதை உணர்ந்தவன். அந்த உணர்ந்த தன்மை தான் அவனுடைய திருவடியை நாம் நினைத்திருத்தல். ஆகவே சிவனே நின்னையே அறச்சேர்ந்த அடியார், முழுவதுமாக சேர்ந்திருக்கின்ற உன்னையே, உன்னுடைய திருவடியை நினைத்து கொண்டிருக்கின்ற
உன்னால் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்குகிறது என்று சங்கல்பிக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்த அடியார் உன்னை சேர்ந்தவர்களாக ஆவார்கள். அறச்சேர்ந்த அடியார், அவங்களுக்கு உலகம்னு ஒன்று பார்வையில் இருக்காது. அதுக்கு எல்லை காணணும்னா நம்ம பெரிய புராணத்தில் தான் எல்லை காணலாம். அங்கே தான் இதுக்கு இலக்கணம் ஏதாவது ஒன்று இருக்கும்னா அங்கே தான் இருக்கும். அடியார்களுடைய இலக்கணம் எல்லையில்லாமல் அவர்கள் கடவுளையே முற்றிலும் சார்ந்து உலகம்னு ஒன்று இருக்குன்னே கருதாமல் அந்த ஒரு எண்ணத்திலே திளைத்திருக்கின்றவர்கள் அடியார்கள், மெய் அடியார்கள். அப்படி ஒரு வரலாறு நம்ம பார்த்தோம்னா பெரிய புராணத்தில் கோட்புலி நாயனார் என்று ஒரு அடியவர். கோட்புலி நாயனார் சோழ நாட்டில் திரு நாட்டியத்தான்குடி அப்படிங்கிறது அவருடைய ஊர். நாட்டியத்தான்குடி நம்பி அப்படின்னு கூட நம்முடைய நம்பியார் ஒரு பாடுவார். அவர் சோழ மன்னருக்கு படைத்தலைவராக இருந்தார். சோழ மன்னருக்கு எப்பாவது சண்டைக்கு போகணுன்னா கோட்புலி நாயனாரை கூப்பிட்டுவார். கூப்பிட்டு போனாக்கா அவங்க வெற்றி உண்டாகும். அப்படி போயிடுவார். அவர் யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, தேர்ப்படை எல்லாம் செலுத்தக்கூடிய பேராற்றல் படைத்தவர். அவருக்கு ஒரு சிந்தனை, அவருடைய எண்ணத்தில் அவர் பிறந்ததிலிருந்து சிவபெருமானுடைய அன்பராக விளங்கினார். அன்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவருடைய கருத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவர் முதன்மையாக கொண்ட ஒரு தொண்டு என்னன்னா, திருக்கோயிலிலே நிவேதனத்துக்கான நெல்லை சுவாமிக்கு கொடுத்தல். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். ஒருத்தர் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவாங்க, எதுவும் தாழ்ந்தது கிடையாது. எல்லாத்துலேயும் உறுதியோடு நம்ம தொடர்ந்து செய்தோம்னா ஒரு துண்டு கடவுள் எடுத்துக்குவார். புஷ்ப கைங்கரியம் பண்ணுவாங்க, வஸ்திரம் துவைச்சி கொடுப்பாங்க, கோயிலில் இருக்கிற விளக்குகளையெல்லாம் துவைச்சி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. சுவாமிக்கு நிவேதனத்துக்கு வேண்டிய உணவு பொருள்களை கொண்டு போய் கொடுக்கலாம், அபிஷேகத்துக்குரிய பொருள்களை கொண்டு போய் கொடுக்கலாம். திருநந்தவனம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி மொண்டு ஊற்றலாம். கோயில் அழுக்காக இருந்தால் கூட்டலாம், மெழுகலாம், கழிவிடலாம், இது வேணாலும் செய்யலாம். இவர் எடுத்துக்கிட்ட தொண்டு என்ன அப்படின்னா, எப்பொழுதும் இறைவனுடைய திருவமுதுக்கு வேண்டிய சென்னலை கொண்டு போய் அங்கே இருக்கின்ற கூடு அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. கூடுங்கிறது நம்ம 10,000னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அங்கே கொண்டு அடுக்கி வச்சுருவார். இப்போது இவர் சேனை தளபதியாக இருந்ததுனால இவர் போருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அந்த குறிக்கோளை மிக உயர்வாக நினைத்த காரணத்தினால் தினந்தோறும் அன்னத்துக்கு என்ன பண்ணுறது அது அப்படின்னு பூஜைகளில் மிக சிறந்தது மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கு அமுதிட்டோம்னா அது மகேஸ்வர பூஜை. அதுக்கு மந்தி அப்படியே முண்டி அடிச்சுட்டு வந்து செய்வாங்களாம் அடியார்களுக்கு பூஜை பண்ணணும். சாமி செஞ்சால் ஈஸ்வர பூஜை, அடியார்களுக்கு உணவு போட்டால் மகேஸ்வர பூஜை. மகா ஈஸ்வரர்கள், சிவனையே சித்தத்தில் சிவனையே நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த கோயிலில் ஏன் அந்த பூஜை நடக்கிறதுக்கு செய்யணும்னா, பூஜை நடக்கலைன்னா கோயில் நடைமுறைகள் அழிந்து அதனால் பாவம் உண்டாகி நாட்டுக்கே ரொம்ப துன்பம் உண்டாகும். அதனால் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா 6 கால பூஜை, குறைந்தபட்சம் 2 கால பூஜையாவது இருக்கணும் ஒரு கோயிலில். இப்போ அரசாங்கம் புதுசாக ஒன்று ஏற்படுத்தியிருக்கு, ஒத்த கால பூஜைக்கு பணம் வைக்கிறதுன்னு. அந்த 6 கால பூஜைகள் நடந்தால் தான் நாட்டில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதனால் பூஜை கோயிலில் நடக்கணும், திருக்கோயில்கள் வேணும். இந்த காலத்தில் புதிதாக ஒரு கல் எடுத்து ஒரு கோயில் கட்டக்கூடாது. ஏன்னா காமராஜர் நம்ம நாட்டில் இன்னுமே பள்ளிக்கூடமே திறக்கக்கூடாதுன்னு கட்டி வச்சுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தை இப்போ மூடிட்டு தான் இருக்காங்களே, ஒருத்தரும் புது பள்ளிக்கூடம் திறக்க முடியல. அதுபோல் நம்முடைய மன்னர்களும் நம்முடைய முன்னோர்களும் பாரம்பரியமாக நம்ம நாட்டில் ஏராளமான கோயில்கள், இன்னும் சில இடத்துல பார்த்தா தோண்டுனா கோயில் வருது, சாமி வருது. இவ்வளவு கோயில்கள் இருந்தும் அந்த கோயில்கள் எல்லா கோயில்களும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்குது. அப்போ பராமரித்து அவைகளுக்கு திருவிளக்கு ஏற்றி அந்த கோயிலுக்கு ஒரு சின்ன விதானம் அமைத்து அதை நம்ம பராமரிக்கிறது தான் முக்கியமே தவிர புது கோயில்கள் கட்டுவது என்பது அது இந்த காலத்திற்கு அது தேவையில்லாதது. ஏன்னா நம்ம எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவுக்கும் அத்தனை கோயில் இருக்குது.
எல்லா ஊர்லேயும் இருக்குது. அங்கு போட வேண்டிய, அங்கு தினந்தோறும் ஆராதனை நடக்கணும், தூப தீபம் அங்கே போடணும், தீபம் போடணும், தூபமும் போடணும். ஏன்னா பல பேர் அங்கே வர்ற இடம், பல பேர் வர்ற இடங்களில் அந்த மூச்சு காட்டினால கிருமிகள் வந்துடும். அதை போகிறதுக்கு தான் தூபம் போடுறோம், நம்ம சாம்பிராணி புகை போடுறோம். பழங்காலத்தில் இருந்த ஒரு மேன்மையான அறிவு இப்போ நம்மகிட்ட இல்லை. அதை மீறி தான் நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். எவ்வளோதோ நன்றாக இந்த ஒரு பாருங்கள், சாதாரணமாக நம்ம தண்ணீர் குடிக்கிறோம். என்னுடைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணீரை வாயில் வச்சு குடித்து நான் பார்த்ததே கிடையாது. சாப்பாட்டை கூட இப்போவும் இயல்பாக தூக்கி தான் போடுறது மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் வாய் வச்சு குடிக்கிறாங்க. அதை அடுத்தவங்க குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்போ அதை ஒருவரையும் கழுவணும். ஒரு டம்ளர் இருந்தால் 100 பேர் தண்ணி குடிக்கலாம், வாயில் வச்சு குடிக்காமல் இருந்தால். அதெல்லாம் உயர்ந்த உன்னதமான நாகரிகம். மேல்நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த செய்தியை சொல்கிறான். தமிழ்நாட்டில் இந்த குவளையில் வாய் வைத்து குடிக்க மாட்டார்கள், தூக்கி தான் குடிப்பாங்க. அந்த வாய்க்கும் அந்த அந்த குவளைக்கும் 4 விரகள் ஒரு 2 இன்ச்சு தூரம் இருக்குன்னு சொல்கிறான். அவன் பெருமையாக சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ வந்து பார்த்தான்னு என்ன சொல்லுவான் பாருங்கள். நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது. மேல்நாட்டு நாகரிகம் வந்து பூந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அழிஞ்சதுன்னா நம்ம முதுகுமுள்ளே முறிஞ்சது மாதிரி தான். ரிலிஜன் எல்லோரும் த பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். ரிலிஜன் தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு, நம்முடைய கலாச்சாரம். இந்த கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி பூஜை நடக்கலைன்னா பலவிதமான உற்பவங்கள் நாட்டுக்கு தீமை உண்டாகும். ஆற்றரு நோய் மிக்கு அவனி மழையின்றி, ஆற்றரு நோய் மிக்கு சொல்ல முடியாத நோய்கள் உண்டாகும். விதவிதமான பெயர்களில் விதவிதமான நோய்கள் உண்டாகும். மருந்து கொடுத்து டாக்டர் கட்டுப்படி ஆகாது. ஆற்றரு நோய் மிக்கு. இதனால் எதனாலன்னு நம்ம புரிஞ்சுக்குங்க. நம்ம வாடுற பகுதியில் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய கோயில்கள், இருக்கிற கோயில், புது கோயிலே கட்ட ஒரு செங்கல் கூட எடுத்துக்க விட, பழைய கோயில்களை பராமரிக்க வேண்டும். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி, மழை பெய்ய வேண்டாத காலத்தில் பெய்யும், பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யாது. இப்போ பூஜை சரியாக நடந்ததுன்னா மழை சரியாக பெய்யும். கண்ணாவண்ணான்னு சொல்ல முடியாத நோய்களெல்லாம் வராது. ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரும் மன்னரும் போர்வலி குன்றுவர். மன்னர்களெல்லாம் வலிமை குன்றி அயல் நாட்டாக நம்ம நினைந்து படையெடுக்க வந்துடுவான். இலங்கையில் வந்து கப்பலை நிறுத்திடுவான். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாத்திகம் பழகுது, அதனால் கடலில் கொண்டாந்து நிறுத்துகிறான். நமக்கு போர் வலிமை குன்றுகிறது. ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர். கூற்றுதைத்தான் திரு கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிடில்தானே. சாற்றியன்னா ஆகமங்களில் சொல்லப்பட்ட, சாற்றியன்னா சொல்லப்பட்டன்னு அர்த்தம். ஆகமங்களில் சொல்லப்பட்ட பூஜைகள் தவறி போய்விட்டால், கூற்றை யமனை உதைத்து பக்தனை காப்பாற்றிய அந்த சிவபெருமானுடைய கோயில்களிலே பூஜை நின்று விட்டால் இதெல்லாம் இந்த உபவங்களாக நடக்கும். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி உன்றுவர். கூற்றுதைத்தான் திரு கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின், முட்டுதல் அப்படின்னா நின்று போச்சுன்னா, முன்னவன் எல்லாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அப்படிப்பட்ட சிவபெருமான் முன்னவன் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல. அந்த பூஜையை முறையாக செய்ய வேண்டியது மன்னர்கள். அந்த பூஜை முறையாக செய்யலைன்னா அதனுடைய குற்றம் யாருக்கு போய் சொன்னால் மன்னருக்கு தான் போய் சேர். எவ்வளவு கோயில்கள் இடிக்கப்படுது பார்த்தீங்களா? இடிக்கப்படுது, பராமரிக்கப்படலை. கோயில் சொத்துக்களை கமலீகரம் செய்கிறார்கள்.
அப்புறம் எப்படி நல்லா இருக்கும், சரியாக இருக்கும் நாடு? அப்படி தான் இருக்கும். மன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குல வாரி வளங்குன்றும். மழை பெய்யாது. மழை பெய்யும், சில சமயத்தில் அதிகமாக பெஞ்சு கெடுத்துரும். கண்ணங்களவு மிகுந்திடும். விதவிதமாக வந்து திருட வருவாங்க. களவு மிகுந்திடும். மிகுந்திடும் காசினி. காசினின்னு அந்த உலகத்தில் அதெல்லாம் நடக்கும். எண்ணறு நந்தி எடுத்துரைத்தானே. இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு அப்படின்னு கேட்டால் சாமியே சொன்னாராம். சாமியே சொன்னாராம். திருமலர் சொல்கிறார், சிவபெருமான் வந்து எனக்கு சொல்லினார். இதெல்லாம் உணர்ந்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய ஞானிகள். அதனால் இந்த கோட்புலி நாயனார் என்ன பண்ணார்னா, திருக்கோயில்களுக்கு பூஜை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது திருவமுது, சுவாமிக்கு திருவமுது செய்வதற்கான செந்நெல்லை கூடுகளிலே நிரப்பி வைத்தார். அவர் போருக்கு போகும்பொழுது கூட இவ்வளவு முக்கியமான இந்த பூஜை நிற்கக்கூடாது, சாப்பாடு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய கூடுகள் எல்லாம் சேர்த்து, கோயிலெலாம் நிறைய கூடுகள்லாம் சேர்த்து வச்சு தான் வர்ற வரையிலும் ஒரு கணிப்பு, எவ்வளோ நாள் கழித்து வருவோமோ அது வரையிலும் சாமிக்கு பூஜை நடக்கணும் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டார். அவர் என்ன பண்ணார், தெருவில் அவங்க சொந்தக்காரங்களாக நிறைஞ்ச தெருள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு, இந்த நெல் வந்து சாமிக்காக வச்சுருக்கிறேன், நீங்கள் உழைச்சி சம்பாரித்து நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, என்னைக்காவது உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக வேணும்னு நினச்சா கூட இந்த நெல்லை தொடாதீங்க, ஏன்னா இது சாமியோட நெல், யாருக்கு சாப்பாடு நின்னாலும் சாமிக்கு சாப்பாடு போட்டோம். இப்போ சில பேர் கேட்குறாங்க, அதாவது எல்லாத்தையும் படைச்சுன்னு சொல்கிறியே, எல்லாருக்கும் சாமி தான் சாப்பாடு கொடுக்குறேன், அவருக்கு சாப்பாடு ஏன் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா கேள்வி? அவருக்கு என்னத்துக்கு சோறு, எனக்கு என்னத்துக்கு நிவேத்தியம், அவர் தான் சர்வரில் முடிஞ்சவர், அவருக்கு ஏன் பூட்டு, ஏன் கதவு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த கேள்வி அனைத்தும் அறியாமை. அவன் இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன், இவ்வளதையும் அவன் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறான். ஆனால் அவன் இந்த மனிதர்களை உய்விப்பதற்காக அவன் மனித உருக்கொண்டு வந்து உருவத்தில் இருக்கிறான். அவனை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை அவனுக்கு நிவேதனம் பண்ணுறதுங்கிறது நம்முடைய கடமை. அவன் உலோகத்தில் வந்து எனக்கு வந்து திருமேனி செஞ்சு வைன்னு எந்த வேதத்திலே எழுதியிருக்கா பாருங்கள், எந்த திருமுறையிலே எழுதியிருக்கா பாருங்கள். நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் விலை உயர்ந்த பொருள்களை. அப்போ காப்பாற்றுறதும் நம்முடைய கடமை. அப்போ உருவத்தில் வந்த ஒன்றுக்கு நாம் நிவேதனம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே இந்த நிவேதனங்கள்லாம் இல்லாமல் போச்சுன்னா நாடு பல்வேறு வகைகளில் துன்பப்படும். அதனால் அவர் என்ன சொன்னார், சாமி தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் எடுத்து எப்பவும் சாப்பிட்றாதீங்கப்பா அப்படின்னு நல்ல நல்லுரை சொல்லிவிட்டு சென்றார். சென்று போரிலே வென்றார். வென்று திரும்பி வந்தார். அப்படி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஒரு செய்தி நடந்துச்சு. பல காலம் ஆகிடும். அந்த காலத்துலலாம் போர் தொடுக்க போகுதுன்னாக்கா நடந்து தான் போகணும், மறுபடியும் திரும்பி நடந்து வரணும். இடையில 6 மாதங்கள் கூட ஆகிடும். சண்டை ஒரு கொஞ்சம் நாளைக்கு நடக்கும். திரும்பி வருவதில் பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த ஊரில் பஞ்சம் வந்துடுச்சு, மழை இல்லை, அதனால் நெல் சரியாக விளையில, எல்லாரும் பசியால் துடித்தார்கள். ஆகவே அவருடைய உறவினர்கள்லாம் சொன்னாங்க, நினச்சாங்க எல்லாரும், இந்த நெல்லை நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம், சாப்பிட்டதும் பிறகு மறுபடியும் விளையும் பொழுது நெல் கொண்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு பசியின் மிகுதியினால் அந்த நெல்லை சாப்பிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பசியின் மிகுதியினால் சாப்பிட்டுட்டாங்க. இவர் படை முடிந்து வந்தார். திரைப்பொருள் எல்லாம் கொண்டு வந்து மன்னன்ட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்தார். வரும்பொழுது ஒருத்தன் சொன்னான், இந்த மாதிரி பஞ்சம் வந்துடுச்சு, அங்கேருந்து நெல்லெல்லாம் எடுத்து உங்கள் உறவினர்கள் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு செய்தியை சொன்னான். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபம் மிகுந்து விட்டது. சரி, சிவபெருமானுக்கு செய்கின்ற தீமை பலவிதமாக வந்து நரகக்குழியில் ஆழ்த்திரோன்னு. ஆகவே அப்படி நரகக்குழியில் ஆழ்த்தாமல் இங்கேயே ஏதாவது தண்டனை கொடுத்து இவங்கள அந்த பாவத்திலிருந்து தப்பு வைக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். அவர் முடிவு பண்ணது என்னென்னா, யாரெல்லாம் சாப்பிட்டானோ அவர்களையெல்லாம் உயிரை போக்கி விடுவது அப்படின்னு அவருக்கு ஒரு தோணுச்சு. அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் இந்த விஷயத்தையே வெளிப்படுத்தாமல் முகத்திலே மகிழ்ச்சியோடு சொல்வது போல் எல்லா உறவினரும் எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா,
நான் போர்லேருந்து வந்திருக்கேன், எல்லா பரிசு பொருள்லாம் வந்திருக்கேன், வா வா எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சார். வெளியில் இவர் பேர்லேயே கோட்புலின்னு ஒரு ஆளை இவர் பேர்லேயே ஒருத்தன் இருக்கான் அந்த ஊரில், அவனை தூக்கி அங்கே நிறுத்தினார். நிறுத்திட்டு கதவை சாத்திட்டு எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டார். வன்தொண்டர், அதாவது அறச்சார்ந்த நின்னடியார், அதுக்கு சொல்ல வர்றேன். பெரிய புராணத்தில் இந்த திருவாசகருடைய அந்த சொல்லே அங்கே வரும். அது மாதிரி அறச்சார்ந்த நின்னடியார், அறன்னா முழுதும், முழுதும் உன்னை சார்ந்தவர். அந்த சிவசிந்தனையை தவிர வேற ஒன்றும் இல்லை. சொந்தக்காரன், மனைவி, மாமனார், அப்பா, அம்மா எல்லாரும். நம்ம சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இது வார்த்தையால் சொல்லிடலாம், இது அனுபவிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வெளியில் போனால் பிடிச்சிக்கிறதுக்கு அவன், வெளியில் ஒரு சிறப்புலி, கோட்புலி, அங்கே கோட்புலி, இங்கேயும் உள்ளேயும் கோட்புலி. கடைசியில் ஒரு சின்ன குழந்தை இருந்தது, அதை தூக்கிட்டார். உடனே அவன் சொன்னான், இவ்வளோ நாளே அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவன் சொன்னான், இதுதான் இந்த இவ்வளவு குடும்பம், நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் சேர்ந்து வாரிசு இது ஒன்று தான் இருக்குது, இதை விட்டா நம்ம வாரிசு தலைக்கும், அதனால் இதை விட்டுறலாம் அப்படின்னு அந்தவன் சொன்னான். உடனே அவர் சொன்னார், நேரடியாக ஒன்றும் இது குத்தம் ஒன்றும் இல்லை, இது எந்த சாப்பாட்டையும் சாப்பிட்றல இந்த குழந்தை, பால் குடிச்சிட்டு குழந்தை அப்படின்ன உடனே அவர் சொன்னார், அவருக்கு மேலே யோசனை, இந்த சிவன் சொத்தை சாப்பிட்டான்ல ஒருத்தன், அந்த பெண்ணினுடைய பாலைத்தானே இவன் குடிச்சிருக்கிறான், அப்போ இவனுக்கும் தண்டனை கொடுக்கும் அப்படின்னு தண்டனை கொடுத்துட்டார். இப்படி அந்த குழந்தையும் இறந்த உடனே சிவபெருமான் நேரே தோன்றினார். தோன்றி இவர்களெல்லாம் எந்த பாவமும் இல்லாமல் இவர்கள் அடைய வேண்டிய உலகத்தை அடைந்து அங்கிருந்து நேராக மறுபடியும் மனித பிறப்பு பிறக்காமல் என்னுடைய உலகத்திற்கு வந்து என்னை சார்வார்கள், நீ இப்போ நேராவா அப்படின்னு சொல்லி அந்த கோட்புலி நாயனாரை தன்னோடு அழைத்து கொண்டு சென்றான். மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு, சிவனே நின்னையே அறச்சேர்ந்த அடியார், அறன்னா முழுவதும். இப்போ முழுவதும்ங்கிறதுல ஏதாவது மீதி இருக்கா பாருங்க. அந்த குழந்தையும் கூட, அதில் இறந்து போனவர்களில் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க தம்பி இருக்கான், அண்ணன் இருக்கான், எல்லாரும் இருக்கான், அக்கா தங்கச்சி உறவினர்கள் எல்லாரும். இன்னை அறவே சார்ந்த அடியார்கள் மற்ற ஒன்றிலர், அவர்களுக்கு உலகத்தில் மற்ற ஒன்றை தவிர வேற ஒன்றும், அறவே நின்னை சேர்ந்த அடியார்கள் மற்ற ஒன்றிலர், மற்ற ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. நான் கூட அடிக்கடி உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. திருவார் பெருந்துரை மேயபிரான், திருவார் பெருந்துரை மேயபிரான், என் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை. ஒருத்தருமே தெரியலங்கிறார். இறைவன் தன்னை ஆட்கொண்ட நிலையில், முற்றிலும் இறைநிலை அடைந்த நிலையிலே இந்த உலகத்தில் என்ன நடக்குது தெரியல அவருக்கு. உண்மையும் அதுதான். நான் ஒரு மன்னனுக்கு மந்திரியாக இருந்தேன், குதிரை வாங்க வந்தேன், பணம் நிறைய என் கையில் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, தெரியல. திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை, உருவாய் அருவமாய் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெள்ளேனம் கொட்டான். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், அறவேன்னை சார்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பாவிக்க பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்த எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமசிவான். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதம். பாருடு விண்ணாய் பரந்த எம்பரணி, சீருடு ஒளிவாய் சிவபுரத்தரசே, அந்த பாட்டிலையும் அவர் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், மற்று நான் பற்றிலேன் கண்டாய், அந்த அந்த பதிகம் பூராவும் பார்த்தீங்கன்னா பற்று நான் மற்றிலேன் கண்டாய், மற்று நான் பற்றிலேன் கண்டாய்ன்னு அப்படி சொல்லுவார். என்னை நான் என்பது அறியேன், இறைவனை கண்ட பிறகு எனக்கு என்னையே தெரியாமல் போயிட்டு எனக்கு
இது ஆனந்த பரவசம். இந்த பதிகம் அதற்குரிய செய்திகளெல்லாம் அதில் வருது பாருங்கள். என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவது அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, அவன் பைத்தியம் ஆக்கி விட்டு அவனே நினச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டான், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரை பணவன் என்னை செய்த படிரேறியேன் பரஞ்சுடறி. இப்போது உலகத்தில் இருக்கிற பொருளில் ஒரு பொருள் பெருசு, ஒரு பொருள் சின்னது. இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமா, எது நல்ல உறுதியாக இருக்குமோ அதை வாங்கலாம். பெருசு இது தாச்சும் நம்மகிட்ட கையில் காசு இல்லை, இதே வாங்கிக்கலாம், அது உடஞ்சி போனால் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிலாம் நினைப்போம். பெரியது சிறியதுன்னு இருக்குது, உலகத்தில் இருக்குது. இப்படி பெரிய பொருள்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா தேடிட்டு போனால் பெரிய பொருள் பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு மேலானதாக ஒன்று இல்லை இருக்கான்னா இல்லை. அதனால் இப்படி அறிவினாலேயும் அனுபவத்தினாலும் தேர்ச்சி அடைந்த ஞானிகள் சொன்ன குருமொழிகளை எல்லாம் தன்னுடைய செயல்மொழிகளாக எடுத்துக்கொண்ட சான்றோர்கள் இறைவனை தவிர மற்றொரு பெரிய பொருள் இல்லை என்று அதையே சார்ந்திருப்பார்கள். முற்றிலும் உரிமையாக பற்றுக்கொடாக கொண்டிருப்பார்கள். மற்றொன்று அறியாதார் அறவே நின்னை சார்ந்து அடியார் மற்றொன்று அறியாதார். அடியார்கள் மற்றொன்று அறியாமல் உன்னையே சார்ந்திருப்பதற்கு அவர்கள் கை கொண்ட வழி என்னங்கிறதையும் அடுத்தாப்புல மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்லுகிறார். சிறவு செய்து வழிவந்து நின்றாள் சேர்ந்தாரே. சிறவு செய்து வழிவந்து நின்றாள் சேர்ந்தார். சிறவுன்னா சிறப்பு. முதலே சொல்லியிருக்கேன், பொருள் சொல்லியிருக்கிறேன். சிறந்த செயல்கள், சிறவு சிறந்த செயல்கள். அந்த சிறந்த செயல்களை செய்து வழிவந்து, வழிவருதல் அப்படின்னா சிறந்த செயல்களின் மூலமாக ஞானத்தை அடைந்து, வழிவருதல் அங்கே ஞானத்தை அடைந்து, அந்த ஞானத்தினால் நமக்கு என்ன உண்டாகும்னா தெளிவு உண்டாகும். அந்த தெளிவினாலே இதுதான் மெய்ப்பொருள் என்று நாம் உணர்வோம். அப்போ அந்த தெளிவினாலே நமக்கு இறைவன் மேல் பற்று உண்டாகும். ஞானத்தினாலே என்ன உண்டாகணும்னா பற்று உண்டாகணும், சாமி மேலே பற்று உண்டாகும். அது எல்லாம் நிறைஞ்சு தாழ் சேர்ந்தார் அப்படிங்கிறார். சிறவு செய்து வழிவந்து நின்றாள் சார்ந்தார். இங்கே சிறவு என்பது சிறப்புங்கிறது சிறவுன்னு வந்திருக்கு. இறப்பு இரவுன்னு சொல்லுவாங்க, பிறப்பு பிறவுன்னு சொல்லுவாங்க, சிறப்பு சிறவு. அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய திருவிடைமருதூர் பதிகத்தில் பிறவினோடு இரவுமானான் அப்படின்னு சம்பந்தர் சொல்லுகிறார். இப்போ சிறவு என்பது சிறப்பான காரியங்கள் செய்து நல்ல செயல்களை செய்து அப்படின்னா சிறவுன்னா என்னென்னா சரியை கிரியை யோகம். என்ன திரும்ப திரும்ப அதையே பேசுகிறோம்னா இறைவனை அடைவதற்கான நெறி அதுதான், அந்த வழி தான். அந்த வழியை பின்பற்ற வேண்டும். நம்ம பல முறை நம்ம அதை பற்றி நல்ல விரிவாக பேசியிருக்கிறோம். சரியை தொண்டு புறத்திலே இறைவனுடைய திருக்கோயில்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து தொண்டுகளும் சரியை தொண்டுகள். கிரியை தொண்டு அந்த இறைவனை பலகாலம் பரார்த்த பூஜையாக பார்த்து வேறொருவர் சிவபெருமானுக்கு அபிஷேகிப்பதையும் ஆராதனை செய்வதையும் அர்ச்சனை செய்வதையும் பார்த்து பார்த்து நானும் அதை போல செய்ய வேண்டும் என்று தானும் ஒரு சிவலிங்க மூர்த்தியை வைத்து கொண்டு பூஜை செய்தல் கிரியை. அந்த கிரியையே முதிர்ந்து மறுபடியும் அகபூஜையாக அது மாறி அமையும். தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த இறைவனை இடம்பெறச் செய்து இதய தாமரையிலே வைத்து அவனை பூஜிதல் அகபூஜை. இதன் காரணமாக ஒருவனுக்கு ஞானம் விளங்கும். ஞானம் விளங்க விளங்க அறிவு பெருக பெருக என்ன தோணுன்னாக்கா இவ்வளவு நன்மைகளை செய்கின்ற சிவபெருமான், அந்த பெருமானை தவிர வேறொன்று இல்லை, இவனே பெரியவன் என்ற நினைவு நமக்கு வரும். இவனை தவிர நாம் பற்றுக்கோடாக கொள்வதற்கு, நாம் சரணாகதி அடைவதற்கு, நாம் உறுதுணையாக பெறுவதற்கு வேறொன்றும் இல்லை என்று அவனையே அவனுடைய திருவடியே சார்வோம். சிறவு செய்து வழிவந்து நின்றாள் சேர்ந்தார். அப்படி வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அப்படி வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் உன்னோட வர முடியல. அதற்கு காரணம் பொய்யாகிய உலகை மெய்யென்று நம்பி, பொய்யாகிய உடலை மெய்யென்று நம்பி
அழிகின்ற பொருள்களை எல்லாம் அழியாத பொருள் என்று நம்பி நினைத்து அதையே பற்றுக்கோடாக கொண்டு நான் உடல் பற்றினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னை கீழ்மைப்படுத்தி கொண்டு சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இங்கு பொய்யும் யானும் பொய்யும் புறம்பு ஆனோம், புறம்பே போந்தோம்னு சொல்கிறார். இப்போது பொய்ங்கிறது குணம். அந்த குணத்தை உடையவர் யார்? இங்கே தன்னை சொல்லிக் கொள்கிறார், மாணிக்கவாசகர் தன்னை சொல்லுகிறார். அந்த குணம் இருக்கே, அதை குணம்னு சொல்லிடுறோம். இந்த குணத்தை உடைய மனிதனை, அந்த குணத்தை உடையவன் குணின்னு சொல்லுவாங்க. குணி குணபாவம், நம்ம சைவசிதானில் அதை படிச்சிருக்கிறோம். அந்த குணத்தை உடையவன் குணி. இந்த குணி, அந்த குணத்தை உடையவனோட பொய் ரொம்ப வலிமையுடையதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பொய்யும் யானும், பொய்யை முன்னாடி போட்டார். வலிமையாக இருக்கான். அது வலிமை இல்லாமல் இருந்தால் இவர் அந்த பொய்மையை தாழ்த்தி அந்த பொய்யிலிருந்து மீண்டு விடுவார். ஆனால் இவரை ஆட்கொள்கின்ற அளவுக்கு ரொம்ப பொய் வலிமையாக இருந்து இவரை கவர்ந்து கொண்டது அப்படிங்கிற கருத்தில் சொல்லுகிறார். நம்ம சாதாரணமாக அன்பு நிறைந்த மனிதனை அவனை பேரையே சொல்லாமல் அன்பன்னு சொல்லுவோம். ரொம்ப முதிர்ந்து போச்சுன்னா அன்பேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அந்த குணமும் குணியையும் ஒன்றாக்கிடுவோம். இங்கே பொய்யையும் அவரையும் ஒன்றாக்கி வச்சிருக்கிறார். அவ்வளவு பொய்யோட கலந்து இருப்பதாக சொல்லுகிறார். இவர் முன்னாடி போகிறார், கண்ணப்ப நாயனார் முன்னாடி போகிறார். திண்ணனாருங்கிற பேர் அப்போ முன்னாடி போயிட்டுருக்கார். நாணன் பின்னாடி போகிறான். அதை சேக்கிழார் சொல்கிறார், நாணன் பின்னாடி வர அன்பு முன்னாடி போச்சு அப்படிங்கிறார். அப்போ அந்த கண்ணப்ப நாயனார் அன்பு சுரூபமாக இருந்தார். அன்பு குணத்தை குணியாகவே மாற்றி சொல்லுகிறார். நாணனும் அன்பு முன்பு நளிர் வரை ஏற, நளிர் வரை, வரைனா மலை ஏற, மேலே ஏறி போகிறாங்க அங்கே. ஆகவே யானும் பொய்யும் புறமே போந்தோம், பொய்யும் நானும் வெளியில் நின்றுட்டோம். உள்ளே விடமாட்டாங்க, கேட்டுக்குள்ளே விடமாட்டாங்க. ஏன்? அங்கு பொய்மைக்கே இடமில்லை. யார் பொய்மையிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கிறார்களோ அங்கே தான் சிவமாநகர் போகலாம். அடியார்கள் எல்லாரும் உள்ளே சென்று விட்டார்கள். சிறவு செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தார். நான் பொய்யும் யானும் புறமே போந்தோன். சரி, இந்த பொய்யை நீக்கிக் கொள்வதற்கு மெய்யன்பு வேண்டுமே. அந்த மெய்யன்பாவது என்னிடம் இருக்கிறதானா? அந்த மெய்யன்பை பெறுவதற்குரிய ஆற்றலும் என்னிடம் இல்லைன்னு அடுத்தது பரிந்து சொல்லுகிறார். யான் மெய்யன்பு பெறவே வல்லேன், அல்லாவண்ணம் பெற்றேன். அதை நிறைய எதிர்மறை கருத்துக்களால் அதை சொல்கிறார். நான் மெய்யன்பு பெறவே வல்லேன், அல்லாவண்ணம் பெற்றேன். மெய்யன்பை பெறுகின்ற வலிமை இல்லாதவனாக இருக்கிறேன். மெய்யன்பை பெறுகின்ற வலிமை என்னிடம் இல்லை. அந்த தன்மையை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நானோ மெய்மையாகிய அன்பை பெறுவதற்கு வலிமை உடையவன் அல்லன் அப்படின்னு சொல்கிறார். நான் சிவபுரம் நகருக்கு செல்வதற்கு தடையாக இருப்பது எது என்றால், நான் பொய்யான உலகத்தை மெய்யான உலகம் என்று நினைப்பதும், பொய்யான உடலை மெய்யான உடல் என்று நம்பி வாழ்க்கை நடத்துவதுமாக இருப்பதனால் நானும் பொய்யையும் புறமே போந்தோம். சிவமாநகர் குறுகாமல் நான் வெளியிலே நின்று விட்டோம். அதோடு கூட எனக்கு அந்த பொய்யை மீறி மெய்மையாகிய உன்னை அடைவதற்குரிய சாதனம் அன்பு, அதுவும் என்னிடம் இல்லை. அதை பெறுகின்ற வலிமையும் என்னிடம் இல்லை. எங்கனம் நான் உய்வேன்? எப்படி நான் உய்வு அடைவேன்? உய்வுன்னா துன்பத்திலிருந்து விடுதலை பெறுதல். நீதான் காத்தருள வேண்டும் பெருமானே. என்னை இந்த மாதிரி இது போன்ற இடர்பாடுகளில் சிக்கி தவிக்கின்றேன். சிறவே செய்து வழிவந்து நின்றால் அடியார்கள் சேர்ந்தார்கள். யானும் பொய்யும் புறமே போந்தோம். யான் மெய்யன்பை பெறுவதற்குரிய வல்லமையும் என்னிடமில்லை. இந்த நிலையில் எனக்கு உய்வதற்கான வழியை நீ காட்ட வேண்டும். இப்படி இறங்கத்தக்க நிலையில் நான் இருக்கிறேன். அதுதான் பெருமான் சொல்லிக் கொள்கிறார். இறைவன் மேலே வருத்தமோ வேறு எதுவும் இல்லை. எல்லா குறையும் என்னுடையதானது.
உன்னை பார்ப்பதற்குரிய மெய்யான அன்பை நீ அருள வேண்டும், பெறவே வேண்டும் மெய்யன்பு அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? பெறவே வேண்டும் மெய்யன்பு. ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் ஏற்று வந்ததில் தாமரை தாளுரும் கூற்றமன்னதோ கொள்கையின் கொள்கைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாட்டில் இடையரா அன்பனக்கன் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையான். ஆகவே பெருமானே, இந்த இக்கட்டிலிருந்து நான் வெளிவருவதற்கு யானும் பொய்யும் வெளியே நின்று இப்படியே இருந்து விடாமல் உன்னை அடைவதற்கான அன்பு நெறியை எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார். இந்த பாடலில் ஆனந்த பரவசம், அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து நின்றால் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த சிறவே செய்து வழிவந்து, அதாவது கிரியை யோகம் ஆகிய நெறிகளை பயின்று ஞானத்தை அடைந்து உன்பால் அன்பு செலுத்தி அந்த அன்பின் காரணமாக, மீதூர்ந்த அன்பின் காரணமாக உன் வசப்பட்டு என் வசம் அழிந்து திளைத்தல் வேண்டும்ங்கிற குறிப்பை இந்த பாடல் தருகிறது. அடியார் எப்படி இருந்தார்களோ அது மாதிரி நானும் உன்னுடைய அருளில் திளைக்க வேண்டும் என்ற குறிப்பு இங்கு பெறப்படுவதனால ஆனந்த பரவசம் என்ற தலைப்பு இங்கே பொருந்துவதாக. இந்த பாடலில் ஆனந்த பரவசம் இவ்வாறு விளக்க பெற்றிருக்கிறது என்று நாம் அறிதல் வேண்டும். பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லாவண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம்.